நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெகோபோத்தின் தினமொரு வாக்குத்தத்தம் என்ற அருமையான நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தினம் தினம் அறிக்கையிட அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும் அன்பானவர்களே. இந்த வாக்குத்தத்தம் இப்படியாய் அது சொல்லப்பட்டிருக்கிறது, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல எந்த வியாதியுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆரோக்கியமற்ற நிலை போல, சௌக்கியமற்ற நிலை போல உங்களுடைய மனதிலே ஒரு டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மனது அழுத்தம் காணப்படுமானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்தருவாராக. அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தருவாராக. அல்லது எனக்கு வியாதி இருக்கிறது, நான் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நாள்பட்ட கட்டிகள் உண்டு, எனக்கு எலும்புகளிலே தேய்மானம் உண்டு, அல்லது சர்க்கரை வியாதி உண்டு, இல்லது என்னுடைய உள்ளுறுப்புகளிலே, இருதயத்திலே, என்னுடைய கணையத்திலே, அல்லது என்னுடைய எலும்புகளிலே இப்படியாய் சில வியாதிகள் உண்டு, என்னுடைய கற்பப்பையிலே கட்டிகள் உண்டு, இப்படியெல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தான் இந்த அருமையான வாக்குத்தத்த வசனம். அன்பானவர்களே, நான் விசுவாசத்தோடு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் சுகத்தை தருவார். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை முறை முடியுமோ நீங்கள் அதை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சுகத்தை தேவன் தருவார். சௌக்கியமும் ஆரோக்கியமும் என்று சொல்லும் பொழுது நல்ல சௌக்கியத்தை மாத்திரமல்ல, ஆரோக்கியமான நிலையை தேவன் உங்களுடைய சரீரத்திலே தருவார், மனநிலையிலே தருவார். அது மிகவும் முக்கியம். என்னதான் நம் சரீரத்திலே நல்ல புஷ்டியாய் காணப்பட்டாலும் மனதிலே நாம் பாரத்தோடு இருப்போம் என்றால் அது ஆரோக்கியமான நிலை இல்லை. மனநிலை அது மனோபலத்தோடு கூட காணப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய அந்த ஆரோக்கியம் அது பூரணமாய் இருக்கும். எனவே இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரரே, தம்பி, தங்கையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அவர் இதனாலே அவர் தந்தருளுவாராக. அது மாத்திரமல்ல, சௌக்கியமும் ஆரோக்கியம் தந்தருளி அவர்களை குணமாக்கி, குணம் என்று சொல்லும் பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய தழும்புகள், நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க கிறிஸ்தனா யாருனே தெரியாதவர்களாய், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களாய் இந்த அருமையான காணொளியை பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூப்பிடுங்க, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குன்னு கேட்டு பாருங்க. என்னுடைய இயேசு கிறிஸ்து உங்களை இந்த நேரத்திலே சுகமாக்குவார், குணமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நாள் இருந்த சமாதானம் அடுத்த நாள் இல்லாமல் போகிற நிலை அல்ல. பரிபூர்ண சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக. யெகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தின் பிரபு, அவரே சமாதான காரணர். என் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும். உலகம் கொடுக்கிற வண்ணமாக அல்ல, அவருடைய சமாதானத்தையே உங்கள் இருதயத்திலே வைப்பாராக. ஒருவேளை குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் இல்லாமல், நண்பர்கள் மத்தியிலே சமாதானம் இல்லாமல், கணவன் மனைவி மத்தியிலே சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை, அதுவும் சாதாரண சமாதானத்தை அல்ல, பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அது மாத்திரமல்ல, இதிலே சொல்லப்பட்டபடி சத்தியத்தை வெளிப்படுத்துவார். வேதம் நமக்கு சத்தியம் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரையே நம்பி இருக்கும் பொழுது அவர் தன்னையே உங்களுக்கு வெளிப்படுத்துவார், சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரே வார்த்தை, அவரே சத்தியம், அவர் தன்னையே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பானவர்களே, அருமையான வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி
உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அவர் வெளிப்படுத்துவாராக. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு விசை இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யலாமா? உங்க பக்கத்துல யாராவது இருப்பார்கள் என்றால், நீங்க 2 பேர் 3 பேர்ல குடும்பமா இதை பார்த்து கொண்டிருந்தா அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லது முழு வாக்குத்தத்தத்தையும் சொல்லுங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று அந்த வாக்குத்தத்தம் முழுமையும் சொல்லி ஆசீர்வதிங்கள். அன்பானவர்களே, ஒருவேளை கணவன் மனைவியா இருப்பீங்கன்னா காலையில நீங்க காஃபி கொடுக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களுடைய கணவரை ஆசீர்வதிங்கள். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வாக்குத்தத்தத்தோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.